ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காசு மாலை எப்படி ஃபிக்ஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவையானது வந்து காசு மாலை செட். இது உங்களுக்கு ஷாப்பில் கிடைக்கிது. அடுத்து பார்த்திங்கன்னா கியர் வயர், இது பார்த்திங்கன்னா டூல், கியர் லாக், அப்புறமா ஜுவல்லரிக்கு யூஸ் பண்ணுற ரோப்பு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து கியர் வயர் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கியர் வயரை நீங்கள் வந்து நார்மல் சிசர்லேயே கட் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த ஜுவல்லரி செட்டில் கொடுத்துருக்க மாடல். இதை பார்த்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த கியர் வயர் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அந்த ஜுவல்லரி செட்டில் ஃபர்ஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஹோல்ஸ் அதுலேயே இருக்கும். ஸோ ஒரு ஹோல்ஸில் நம்ம வந்து கியர் வயரை விட்டுட்டு இன்னொரு ஹோல்ஸில் அப்படியே நம்ம எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி விட்டுட்டு இன்னொரு ஹோல்ஸில் அப்படியே எடுத்துருங்க. 2 ஈக்குவல் வயராக நம்ம கியர் வயரை எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஈக்குவலாக எடுத்துக்கோங்க கியர் வயரை. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கியர் லாக் வந்து போட போகிறோம். இதுதான் கியர் லாக். கியர் லாக் வந்து ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு ஜுவல்லரி மேக்கிங்கில். அதுதான் வந்து நம்மளுக்கு நம்மளோட செட்டை வந்து நகர விடாமல் பார்த்துக்கும். நம்ம போட்டிருக்க பீட்ஸ் ஒரு என்ன நம்ம போடுறோமோ அதெல்லாம் வந்து நகர விடாமல் பார்த்துக்கும். அது ஒரு லாக் மாதிரி நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி கியர் லாக்கை நல்லா உள்ளே தள்ளிட்டு அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா ஃபுல்லாக நெருக்கமாக வச்சுருங்க. நெருக்கமாக வச்சுட்டு நீங்கள் டூல் வச்சு ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலே போதும். அது வந்து நகராமல் அப்படியே இருந்துக்கும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம காசு மாலை கோர்க்க போகிறோம். நீங்கள் இந்த மாடல் பேப்பரை பார்த்துக்கோங்க, அதில் உள்ளபடி தான் நம்ம கோர்க்க போகிறோம். இந்த காசு மாலையில் பார்த்தீங்கன்னா 2 ஹோல்ஸ் இருக்குது. ஸோ 2 ஹோல்ஸ்லேயும் நம்ம வந்து கியர் வயரை கோர்க்க போகிறோம். பாருங்கள், அதுக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஈக்குவலாக 2 வயர் எடுத்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஹோல்ஸில் இந்த மாதிரி ஒரு வயரை கோர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கோர்த்ததுக்கப்புறமா செகண்ட் வயரை வந்து நம்ம 2வது இருக்கிற ஹோல்ஸில் அப்படியே கோர்க்க போகிறோம். கோர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி எண்டு வரைக்கும் இழுத்து விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா 2 ஹோல்ஸ்லேயுமே 2 வயரை நம்ம கோர்த்துருக்கோம். இதே மாதிரி தான் நம்ம எல்லா காசு மாலையுமே நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். இதில் வேறு எந்த மெட்டீரியலுமே கிடையாது. சில இந்த ஜுவல்லரியில் பார்த்தீங்கன்னா இடையில வந்து பீடு கோர்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாடல் பேப்பரை பார்த்துட்டு அதில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நீங்கள் வந்து கோர்க்க வேண்டியது தான். இதில் வந்து நம்மளுக்கு காசை தவிர வேறு எதுவுமே இல்லை. ஸோ வெறுவன காசை மட்டும் நம்ம அப்படியே கோர்க்குறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு காசு கீழே இன்னொரு காசு வர்ற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். நான் அடுத்ததை கோர்க்குறேன். அதே மாதிரி தான் 2 ஹோல்ஸ்லேயுமே 2 கியர் வயரையும் நம்ம விட்டு எடுக்கணும். அப்படியே ஒரு காசு கீழே இன்னொரு காசு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். இதே மாதிரி நம்ம எல்லா காசையுமே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஜுவல்லரி செட் வந்து நிறைய நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்து வாங்கிட்டு இந்த மாதிரி ஜஸ்ட் நீங்கள் அரேஞ்ச் பண்ணாலே போதும். நம்மளுக்கு அழகாக ஜுவல்லரி செட் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ நீங்கள் அந்த மாடல் பேப்பரை வந்து பார்த்துக்கோங்க. அந்த மாடல் பேப்பரில் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் அரேஞ்ச் பண்ண வேண்டியதுதான். இதுதான் வந்து நம்மளுக்கு பேஸ். இந்த மாதிரி நம்ம கோர்க்கணும். இந்த மாதிரி கியர் லாக் இந்த மாதிரி போட்டு நம்ம வந்து கியர் வயர் யூஸ் பண்ணி நம்ம கோர்க்கணும். ஸோ பேஸ் வந்து இதுதான். நம்ம வந்து ஜுவல்லரி செட் மாறும்போது நம்ம அந்த மாடலுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து செட் பண்ணிக்க வேண்டியதுதான். இதே மாதிரி தான் எல்லா காசையும் கோர்க்கணும்.
நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சில செட்டில் வந்து நம்மளுக்கு பீட் கோர்க்குற மாதிரி இருக்கும், இடையில இடையில ஏதாவது கனெக்டர்லாம் கோர்க்குற மாதிரி இருக்கும், அண்ட் பெரிய டாலர்ஸ்லாம் வரும் நம்மளுக்கு. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் வந்து இந்த மாடலை பார்த்துட்டே நீங்கள் வந்து கோர்த்து அரேஞ்ச் பண்ண வேண்டியது தான். இதே மாதிரி எல்லா காசையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த பேப்பரில் இருக்க மாதிரியே நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம். அடுத்து வந்து இதுக்கு அடுத்து வந்து நம்ம ஒரு கியர் லாக் போடணும். ஸோ கியர் லாக் போட்டால் தான் வந்து இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணது வந்து அப்படியே இருக்கும். 2 வயருமே சேர்த்து ஒரு கியர் லாக் வந்து கோர்த்துருங்க. இப்போ கியர் லாக் போட்டு ப்ரெஸ் பண்ணிடாதீங்க, இன்னும் வந்து நம்ம அந்த ஒரு பீட் வந்து கோர்க்கணும். ஸோ இந்த இதை வந்து கோர்த்துக்கலாம். நம்ம 2 வயரையுமே அந்த ஹோல்ஸில் விட்டு நம்ம கோர்த்து எடுத்துக்கலாம். ரெண்டையுமே நான் இந்த மாதிரி கோர்த்து எடுத்துக்கிறேன். 2 வயரையுமே நீங்கள் கோர்த்து எடுத்துக்கோங்க. கோர்த்ததுக்கு அப்புறமா அந்த இதை வந்து மிச்சம் இருக்கிற வயரை அப்படியே நீங்கள் அந்த கியர் லாக்குள்ளேயே நீங்கள் வந்து திருப்பி ஃபிக்ஸ் பண்ணி விட்டுறணும், கோர்த்து விட்டுறணும். நான் அந்த பீடை கோர்த்ததுக்கு அப்புறமா மீதம் இருக்கிற கியர் வயரை நான் அப்படியே அந்த கியர் லாக் வழியாவே ரிவர்ஸ்லேயே வந்து நான் கோர்த்து விடுறேன். ஸோ கோர்த்து நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா நல்லா டைட் ஆகிடும், அதோட எண்டு வந்து டைட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அந்த 2 வயரையுமே ரிவர்ஸில் அந்த கியர் லாக்லேயே போட்டுட்டேன். இப்போ தான் நீங்கள் வந்து அந்த கியர் லாக் வந்து ப்ரெஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி விடணும். எக்ஸஸாக இருக்கிற கியர் வயரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கியர் லாக்கை வந்து நான் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ அது நல்லா டைட் ஆகிடும். இப்போ நம்ம கோர்த்துருக்க பீட் ஒரு எதுவுமே வந்து நகராது. கரெக்டாக நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து வந்து நம்ம ரோப் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த ரோப்பில் வந்து சின்ன வளைய மாதிரி இருக்கும், அதை எடுத்து விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க, டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ரோப் இல்லைன்னா நீங்கள் ஹூக் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஹூக் அண்ட் செயின் அந்த மாதிரி நீங்கள் கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.